வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பாருமா, சாப்பிடு சாப்பிடு. இந்த ஆள வடை சூப்பரா சூடா இருக்கு சித்தப்பா. நான் இவ்ளோ சூடா டேஸ்டா அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. புள்ளத்தாச்சி பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டுட்டேன், அதான் வெளியில போகும்போது டீ கடையில இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடு சாப்பிடு. இந்த ஆளுக்கு கொழுப்ப பாத்தியா? கல்யாணம் ஆன இத்தனை வருஷத்துல நான் ஆசைப்பட்டதை என்னைக்காவது எனக்கு வாங்கி கொடுத்திருக்காரா? ஆள பாரு. உனக்கு மட்டுமா? எனக்கும் தானே. அப்ப வர வர மோசமா எல்லாமே அந்த இமயமலைக்கு போன ஐயாவால வந்த வேண. அந்த ஆளு எப்ப வருவாரோ, இந்த ஆளை நான் எப்ப கரெக்ட் பண்ணுவனோன்னு தெரியலையே. இந்த ஆளை தான் ஏற்கனவே நீ கரெக்ட் பண்ணிட்டியே, அந்த பலனை தானே நம்ம அனுபவிக்கிறோம். நான் அத சொல்லலடி. மா வேணும் ஒண்ணு பண்ணுமா, அந்த வெறுப்பு மருந்த பால்ல கலந்து அப்பா கையாலே தேவி கிட்ட கொடுத்துரு. அப்போ அவ அப்பாவை வெறுத்துருவாள. சரி, ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. மருந்து கையில ஸ்டாக் இல்லையே. சாப்பிடு சாப்பிடு. சேது, உட்கார். என்னது இது காலங்காத்தால? என் பொண்ணு ஆசைப்பட்டு கேட்டாக்கா, அதான் வாங்கிட்டு வந்தேன். சூப்பரா இருக்குது. என்ன பொருள்? கொஞ்சமா சாப்பிடுமா, அதோட நிறுத்திக்கோ, ஜீரணம் ஆகாது. சரிங்க சித்தப்பா, இதுவே எனக்கு போதும். சரி அக்கா, நீ சாப்பிடு. டேய், நான் சாப்பிட்டேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இவ்வளவு மீந்துடுச்சு, யாருக்கு தரலாம்? மொட்டை மாடிக்கு போய் காக்காக்கு போட்டுறேன். காக்காக்கு வடைனா ரொம்ப பிடிக்கும். இருமா, நான் போயிட்டு வரேன். அத்தை, ஏன் சத்யா விஷயத்துல நீங்க இன்னும் சைலண்டாவே இருக்கீங்க? இந்நேரம் இங்க பெரிய பிரளயமே வெடிக்கும். அந்த சத்யாவை வீட்டை விட்டு துரத்துவீங்கன்னு நான் நினைச்சேன். ஹேய், அவ நளன் பொண்ணுடி, அங்கிருந்து வர வேண்டியதெல்லாம் இன்னும் வரலையே. அவ மேல இப்ப கைய வச்சா முதலுக்கே மோசமாயிடும். அத்தை, உங்களுக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு அந்த சத்யா ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டா, அப்படித்தானே சொல்ல வரீங்க? இல்ல, அவளுக்கு நான் தண்டனை கொடுக்க தேவையில்ல. அந்த வேலைய அர்ஜுனே பாத்துப்பான். அத்தை, புரியல. எங்க அடிச்சா எங்க பலிக்கும்னு எனக்கு தெரியும். என்ன பத்தி சத்யா ஏதாவது தப்பா சொன்னா என் புள்ள அர்ஜுன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சத்யா குத்துற கத்தி அவ மேலேதான் ரிவர்ஸ் ஆகும். ஒருத்தர் கூட நேரடியா மோதுறது ஒரு ரகம், ஆனா சைலண்ட் கில்லிங் தான் செல்வநாயகியோட ஸ்டைல். நான் சும்மா இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதோட விளைவுகள் பயங்கரமா இருக்கும். இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி. சூப்பர் அத்தை. அந்த சத்யாவை அர்ஜுன் கூட நிம்மதியா சந்தோஷமா வாழ விடாமலேயே பண்ணிட்டா போதும். நான் ஜெயிச்ச மாதிரிதான், அவ செத்த மாதிரிதான். அர்ஜுன், அரை மணி நேரமாவா குளிக்கிறீங்க? ஆமா, தலை குளிக்கிறேன். சூடா காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். நானே போட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். உன் கையால காஃபியும் வேணாம், ஒன்னும் வேணாம். முதல்ல எங்க அம்மாவை நம்பு, அப்புறம் பாப்போம். ஹலோ மேடம், நான் அர்ஜுன் சாரோட பிஏ பேசுறேன். பெங்களூர் சாய் கார்மெண்ட்ஸ் நம்பர் வேணும் மேடம். கான்ட்ராக்ட் ரெடி பண்ண அவங்க கிட்ட சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கணும் மேடம். அர்ஜுன் சார் எங்க மேடம்? அர்ஜுன் சார் குளிக்கிறாரு, இருங்க நானே பாக்குறேன். ஓகே மேடம்.
காஃபி ஆறியே போயிடுச்சு. சரி வேணாம். என் மொபைல் பிஏ ஃபோன் பண்ணி பெங்களூர் சாய் கார்மெண்ட்ஸ் நம்பர் கேட்டாரு. ஆனா உன் போன் ஓபன் ஆக மாட்டேங்குது. பாஸ்வேர்டை மாத்திட்டியா? ஆமா மாத்திட்டேன். சொல்லவே இல்ல. ஏன் சொல்லணும்? நீ மட்டும் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் சரியா? உனக்கு தெரியாம நான் என்ன அர்ஜுன் செய்றேன்? நானாவது பாஸ்வேர்ட் மட்டும் தான் மாத்தினேன். ஆனா நீ அப்பா அம்மாவையே மாத்துறியே. தேவி அன்னைக்கு வாடகை அப்பா அம்மா கூட்டிட்டு வந்தியே, அந்த வேலைக்கு முன்னாடி இந்த மொபைல் பாஸ்வேர்ட் மாத்திர வேலைலாம் சின்ன வேலை தான். ஏன் அர்ஜுன் காலையில மறுபடியும் ஆரம்பிக்கிற? நான் எப்ப நிறுத்தின மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு? நேத்து கோவம் இன்னைக்கும் கண்டினியூ ஆகுது. அர்ஜுன் நீ எங்க அம்மாவை ஏத்துக்கிற வரைக்கும், அவங்க மாறிட்டாங்கன்னு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகுற வரைக்கும் இது தொடரும். இனிமே என்ன கேட்காம என் போனை தொடாத, சரியா? என்ன அர்ஜுன்? தேவி இந்தா. தேவி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இப்பதான் அம்மா உன்னை மொத்தமா புரிஞ்சுக்கிட்டு உன் மேல பாசமா இருக்காங்க. நீயும் அம்மா மனசுல இடம் பிடிக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு வர. அம்மா உன்னை மருமகளா, நம்ம குழந்தைய இந்த குடும்பத்து வாரிசா ஏத்துக்கிட்டாங்க. இந்த நேரத்துல நீ அந்த சத்தியா கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலை எதுவும் பண்ணிராத. நான் என்னங்க பண்ணேன்? இங்க பாரு, அன்னைக்கு உன் கால் வீங்கிருச்சுன்னு ரூம்குள்ள வந்து மருந்து போட்டு விட்டான்னு சொன்னல, அத மட்டும் அம்மா பாத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, நான் அத்தையை தான் கூப்பிடலாம்னு நினைச்சேன். நான் இவளை கூப்பிடவே இல்ல. இவளாதான் வந்து வம்படியா காலை பிடிச்சு மருந்தெல்லாம் தடவி விட்டா. இந்த மாதிரி அசம்பாவிதம் ஒண்ணு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். அம்மா உன் மேல பாசமா இருக்காங்க, நாமளும் சந்தோஷமா இருக்கோம். நடுவுல சத்தியாவை இழுத்து வச்சு பிரச்சனை பண்ணி அம்மா மனச உடைச்சிடாத. அவ ஏற்கனவே எவ்வளவு பெரிய கராட்டாவை பண்ணி வச்சான்னு பார்த்தல்ல. ஐயோ, அந்த அப்பா அம்மாவா நடிக்க வந்தவங்கள பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் உன்னை எச்சரிக்கை பண்றேன். இதோட சத்தியாவை ஓரங்கட்டிரு. அப்புறம் அம்மாக்கு திரும்பவும் கோவம் வந்துருச்சுன்னு வையேன், நம்ம சந்தோஷம் தான் பறிப்போகும். பாத்துக்கோ. இத பாருங்க, கையில தோசைய வச்சுக்கிட்டு சொல்றேன். இனிமே நீங்க இல்ல, அத்தையே சொன்னாலும் நான் சத்யா கூட பேசுறதா இல்ல.